ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபா விலாக். இன்னைக்கு சஷ்டி விரதத்தோட 6வது நாள். காலைல எழுந்துச்சு வாசலில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வீடெல்லாம் நல்லா கழுவி தொடச்சி எடுத்தாச்சு. குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் பொருத்த ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு இந்த ஆறுமுக விளக்குக்கு வெள்ளை செவந்தி அவ்வளோ நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கேவும் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு வாழைப்பழம் பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி கீழே இருக்க 3 முருகருக்கும் செவ்வரளி மாலை சாத்தி இன்னைக்கு 6 விளக்கும் பொருத்தியாச்சு. ச ர வ ந ப வ 6 விளக்கும் பொருத்தி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். நெய் விளக்கு தான் இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே நெய் விளக்கு பொருத்தி நெய்வேத்தியம் வாழைப்பழம் பால் வச்சு நல்லா முருகனை வேண்டியாச்சு. நம்மளோட வேண்டுதலை ஃபுல்லாக வச்சாச்சு. இன்னைக்கு சூரசம்ஹாரம். இன்னைக்கு சாயந்தரம் 4:30க்கு தான் சொன்னாங்க. நாங்கள் காலைல சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு 9 மணிக்கு நானே என் குட்டி பஸ்ஸே ஹஸ்பண்ட் 3 பேருமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு கோயிலில் காலை 7 மணிலேருந்தே பால் குடம் காவடி இதெல்லாமே எடுக்கிறாங்க. காலைல வேற லைட்டாக கொஞ்சம் மழை வேற பெஞ்சுது. இந்த பால் எல்லாமே எடுத்து முடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டு தான். நாங்கள் போகும்போதே இந்த இருக்க ஆறுமுக முருகனுக்கு எல்லாமே முடிஞ்சு, அபிஷேகம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு. இன்னைக்கு விபூதி அலங்காரம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு நல்லா தரிசனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரசாதம் தயிர் சாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் போல் சூரசம்ஹாரம்லாம் பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றி இன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் சாயந்தரம் தயிர் சாதம் வச்சுருந்தேன். சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு சாயந்தரம் முருகன் சாந்தமாக இருப்பாராம். அவருக்கு குளுமையான உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தயிர் சாதம் படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அவருக்கு தயிர் சாதம் படைச்சிட்டு மற்றெல்லாம் சாம்பார் சாதம் பொரியல் ஒரு அப்பளம் வச்சு நாங்களோட விரதத்தை முடிச்சிட்டோம். சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தான் விரதம் முடிச்சோம். விரதம் முடிச்ச கையோடய முருகர் மயில் வாகனத்துல வந்துட்டாரு. இந்த 3 தெரு அக்ரஹாரத்தை மட்டும் சுத்தி வருவாரு. அதுல பாக்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். முருகரையும் கையோட சேர்த்து இங்கேயும் பார்த்தாச்சு. சூரசம்ஹாரத்துலயும் பார்த்தாச்சு, இங்கேயும் அவரோட வெற்றி கோலத்துல பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு என்னுடைய இப்படிதான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.